ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. ஷஷ்டி திதி 6ஆம் நாள். ஷஷ்டின்னா 6, மனம் ஆறுகிற நாள் ஷஷ்டி திதி. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் சேர்த்து சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 6லேருந்து 7:15. பொதுவாக ஆனி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, புது வீடு குடி போக மாட்டாங்க. ஞாயிறு திங்கள் சில மாற்றங்கள், 3 ராசிகளுக்கு மாற்றங்கள் இருக்குது. சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது திங்கக்கிழமை, கடகத்துக்கு முடிஞ்சு நல்ல நாள் ஆரம்பிக்குது, ரிஷபத்துக்கு சிறப்பாக இல்லை இன்னைக்கு. அதெல்லாம் தான் பரிகாரம் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த திங்கக்கிழமை சந்திர பகவானுக்குரியது, நட்சத்திரம் பூரட்டாதி குருவுக்குரியது, உத்தரட்டாதி சனிக்குரியது. அப்படிங்கிறதுனால அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியமோ சுறுசுறுப்பும் வேகமோ பரபரப்பும் 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல பலன்களை தந்தே தீரும் உறுதி. சூரியனும் இந்த ஆணி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுதும் ஒன்று. மொத்தத்தில் ஞாயிறு திங்கள் சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் 7, 9 தெற்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 2, 1 மஞ்சள் வெள்ளை தெற்கு கிழக்கு திங்கள். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும். விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும் 2 நாளுமே. லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதிய புத்தகம், ரொம்ப நல்லா இருக்குது, படித்து பாருங்கள். சார் கேட்கலாமா? கேட்குறத விட படிக்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு அரிசி அல்லது கோதுமை கொடுங்க, சிகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, நல்லது. ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் உஷாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, இந்த மந்திரமும் அப்பப்போ சொல்லி. ரிஷபராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உங்களோட பிறவி பலம் அது ஜெயிக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6 கிழக்கு மேற்கு வெள்ளை பச்சை. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. அலட்டல், கர்வம், அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை. 12 ராசியிலேயே மனசு கெட்டியாக இருக்கிறது யாரு? நீங்கள் தான். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதனால் தோற்று போயிடுவீங்க. பரிகாரம் பண்ணால் தப்பிக்கலாம். 3 நட்சத்திரத்துக்கும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த திங்கக்கிழமை. சந்திரன் உதவியாக இல்லை. அனுகூலமான எண் 7 மேற்கு பச்சை. பரிகாரம் பண்ணிட்டார். நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு, அப்போ திருஷ்டி இருக்கும். ஆமாங்க, நல்லா இருந்தாவே திருஷ்டி தாங்க உங்கள் மேலே. விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். விநாயகர் அகவல்னு ஒன்று இருக்குது, ஔவையார் அருளியது. சீதக்கிழமை செந்தாமரை பொம்னு கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே திருஷ்டி இருக்க உறுதி. திங்கக்கிழமை நேயர்களே உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லை, எனவே கவனம். வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி, இந்த மந்திரங்கள் போயிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள. அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது, பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள், படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. அதான் ஒரு கவசம் செஞ்சிருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி. 3 நட்சத்திரத்துக்கு உள்ள பிறவி குணம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், அனுசரித்து பேசுறது, பொறுமையாக இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, இது ஜெயிக்கும். 2 நாளும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 கிழக்கு மேற்கு சிவப்பு பச்சை ஞாயிறு. 7, 3 வடக்கு கிழக்கு சிகப்பு வெள்ளை திங்கள். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும். விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும் 2 நாளுமே. லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது, பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதிய புத்தகம், ரொம்ப நல்லா இருக்குது, படித்து பாருங்கள். சார் கேட்கலாமா? கேட்குறத விட படிக்கிறது நல்லது.
குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு அரிசி அல்லது கோதுமை கொடுங்க, சிகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, நல்லது. ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் உஷாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரமும் அப்பப்போ சொல்லி. கடகராசிக்கார நேயர்களே, ஆயில்யம் பூசம் புனர்பூசம் 3 பேருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், கோபம் வரும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஆயில்யத்துக்கும் இல்லை, பூசத்துக்கும் இல்லை, புனர்பூசம் 4க்கும் இல்லை. சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடு முக்கியம். திங்கக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். சந்திரன் உங்கள் ராசிக்கும் தலைவர், திங்கக்கிழமைக்கும் தலைவர். கில்லி மாதிரி இருப்பீங்க திங்கக்கிழமை. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 7, 4, கிழக்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்கள். காலையில், இரவு நேரத்தில் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். மனசு சங்கடம் குறையும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதை படித்து பாருங்க. என்னதான் சொல்லுது படிங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கவனம். வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏழைகளுக்கு பசியாது. திங்கக்கிழமை சூப்பராகிடுறீங்க. உங்கள் திருஷ்டி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? காலையிலையும் சாயந்தரமும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனசுக்குள்ளே. அப்பப்போ ஏன் திருஷ்டியை குறையும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக தரலாம். இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி குணமான சுறுசுறுப்பு, தைரியம், வேகம், பரபரப்பு ஜெயிக்குங்க. வெற்றி அவ்வளோதான். சூரியன் உதவி செய்கிறாரா இல்லையான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. உங்கள் ராசிக்கும் தலைவர் சந்திரனும் ஹெல்ப் பண்ணுறாரு. எனவே ஞாயிற்றுக்கிழமை சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திங்கக்கிழமை 3 நட்சத்திரத்துக்கும் மகம், பூரம், உத்தரம் 1 சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் இன்னைக்கு செய்யுங்க. முக்கிய முடிவு கூடாது. கொடுக்கல் வாங்கல் கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. எல்லாமே ரொட்டீன் ஒர்க்ஸ், அவ்வளோதான். அதை தான் செய்யும். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. திங்கக்கிழமை சந்திராசிரமம் 3 நட்சத்திரத்திற்கும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது. அப்போ திருஷ்டி இருக்கும். ஆமாங்க, நல்லா இருந்தாவே திருஷ்டி தாங்க அவங்க மேலே. விநாயகருக்கு தீபம் போட்டுருணும். விநாயகராகவல்னு ஒன்று இருக்குது. ஔவையார் அருளியது. சீதக்கிழவ செந்தாமரைப்பும்னு கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே திருஷ்டி இருக்க உறுதி. திங்கக்கிழமை நேயர்களே உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லை. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். விநாயகருக்கு தீபம் போட்டுருணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் போயிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள. அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்க உரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. அதான் ஒரு கவசம் செஞ்சிருங்க. கன்னிராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி இல்லை. பதட்டம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாளுமே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. பரிகாரம் முக்கியம்.
பொதுவாக பொறுமையான ஆள். கிரகநிலைகள் சரியில்லைன்னா பதட்டமாயிடுவீங்க, அவசரமாயிடுவீங்க. சுறுசுறுப்புங்கிற பேரில் வேகத்தை காட்டி தோற்று போக வாய்ப்பு இருக்குது. கவனம். அனுகூலமான எண் 6, மேற்கு, சிவப்பு, ஞாயிறு, 4 தெற்கு, வெள்ளை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, வர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்க போகலாம் இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அனுபவத்தில் உறுதி. கால்பால் போட்ட காய்ச்சலோட மாதிரி இருக்கும். ஆமாம். 2 நாளுமே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. ஏதாவது ஒரு பகுதியை படிங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நிம்மதியாக இருக்கீங்க, பணவரவு இருக்குது, உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள் 2 நாளுமே. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, ஞாயிறு. 7, 6 வடக்கு, தெற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது 2 நாளும். விநாயகருக்கு தீபம் போட்டே தீரணும் 2 நாளுமே. லலிதா சகசரநாமம்னு ஒரு புத்தகம் இருக்குது. பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குவரை எழுதிய புத்தகம். ரொம்ப நல்லா இருக்குது, படித்து பாருங்கள். சார் கேட்கலாமா? கேட்குறத விட படிக்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு அரிசி அல்லது கோதுமை கொடுங்க, சிகப்பு அல்லது வெள்ளை துணி கொடுங்க, நல்லது. ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் உஷாதேவியே போற்றி, அனுசுயா தேவியை போற்றி. இந்த மந்திரமும் அப்பப்போ சொல்லி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 8ஆம் இடத்துல சூரியன், சந்திரனும் உதவியா இல்லை. இந்த 2 நாளுமே மன பதட்டம் எப்போவுமே உங்களுக்கு அதிகம். விருச்சிகத்தினுடைய பிறவி பலவீனம் என்ன? சந்திரன் நீசம், அப்படின்னா பவர்லெஸ். அப்போ மனக்குழப்பங்கள் அதிகம். அது இந்த 2 நாளும் அதிகமாக இருக்கும். தடுமாற்றம், பதட்டம், முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. அதனால் பொறுமையாக இருக்கும். புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். பொறுமையாரு. அனுகூலமான நாட்களாக இந்த 2 நாட்கள் இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு, பச்சை, ஞாயிறு. 4 கிழக்கு, வெள்ளை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, வர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்க போகலாம் இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அனுபவத்தில் உறுதி. கால்பால் போட்ட காய்ச்சலோட மாதிரி இருக்கும். ஆமாம். 2 நாளுமே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. ஏதாவது ஒரு பகுதியை படிங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே கோபம், தேவையற்ற பேச்சு, கர்வம், அலட்டல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. சூரியனும் உதவியாக இல்லை. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. உங்களுக்கு நீங்கள் சரியாக தான் தெரிவிங்க. அதான் தனுசனுடைய பெரிய பலவீனம். ஆனால் மற்றவங்களுக்கு தானே தெரியும். வாழ்க்கைங்கிறது 4 சவுத்துக்குள்ளே நம்ம மட்டுமே நடத்துறது இல்லையே. அனுகூலமான எண் 2 தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 5 வடக்கு, பச்சை, திங்கள். நேயர்களை 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் அருணனே போற்றி, கர்ணனே போற்றி, வர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கணும். சங்கடமாக இருக்க போகலாம் இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. அனுபவத்தில் உறுதி. கால்பால் போட்ட காய்ச்சலோட மாதிரி இருக்கும். ஆமாம். 2 நாளுமே ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. ஏதாவது ஒரு பகுதியை படிங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. செய்யுங்க, தோக மாட்டீங்க, கெடுதல் வராது. உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகள் இந்த ஆணி மாதம் முழுக்க. அதில் ஒன்று உங்களுது. அப்புறம் என்ன? வியாதி தொல்லை, எதிரி தொல்லை, கடன் தொல்லை எல்லாம் குறையுது. வெற்றி அடையிறீங்க. 2 நாளும் நிம்மதி, பணவரவு, லாபம், பெருகும், உயர்வு.
அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு 7, 1 கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். நேயர்களை ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். 2 நாளும் பாலகுமாரனிடையே இருக்கிற உடையார் புத்தகம் அல்லது கண்மணி தாமரை, என் கண்மணி தாமரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்ப நல்ல புத்தகம். அபிராமேந்தாதினுடைய அடிப்படையை வச்சு எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கோதுமை அரிசி சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி. உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாட்களாக இருக்கும். நல்ல செய்தி வரும். உயர்வு உண்டு. 2 நாளும் 3 நட்சத்திரத்திற்கும் கலக்கல். அனுகூலமான எண் 7, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். நேயர்களை ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். 2 நாளும் பாலகுமாரனிடையே இருக்கிற உடையார் புத்தகம் அல்லது கண்மணி தாமரை, என் கண்மணி தாமரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்ப நல்ல புத்தகம். அபிராமேந்தாதினுடைய அடிப்படையை வச்சு எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கோதுமை அரிசி சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களை பொதுவாகவே சந்திரன் உங்களுக்கு பெரிய உதவியாளர். அதனால தான் மீனராசிக்கு கடகராசி நல்ல திங்கக்கிழமைங்கிறது பொதுவாகவே நல்லா இருக்கு. இன்னைக்கு அதாவது ஞாயிறு சூரியன் சந்திரன் 2 கிரகங்களுமே உங்களுக்கு பல வகையிலையும் நல்லது செய்கிறாங்க. நிம்மதி வருது, உயர்வு வருது, வெற்றி வருது. 3 நட்சத்திரத்திற்கும் 2 நாட்களுக்கும் நிம்மதி. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். நேயர்களை ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்குது. விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். 2 நாளும் பாலகுமாரனிடையே இருக்கிற உடையார் புத்தகம் அல்லது கண்மணி தாமரை, என் கண்மணி தாமரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்ப நல்ல புத்தகம். அபிராமேந்தாதினுடைய அடிப்படையை வச்சு எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கோதுமை அரிசி சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நாளை பார்க்கலாம் நேயர்களை. இன்று சஷ்டி திதிக்கு முருகப்பெருமான வழிபடணுங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதை செஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.